நான் எப்பயும் சொல்கிறது தாங்க, குறைஞ்சபட்ச வருமானத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 1000 எப்படினாலும் மிஸ் பண்ணாமல் சேமிக்கிறதுக்கு பாருங்கள். ஒரு 2 தடவை சேமிக்கிறது கஷ்டங்க. என்னடா எதில் போட்டாலும் இடிக்குதே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் ஒரு தடவை இல்லை 2 தடவை நீங்கள் சேமித்து பழகிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த காசு மாதம் மாதம் உங்களுக்கு சேமிப்பில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொஞ்சம், ஏன்னா நம்ம மினிமம் எனக்கு தெரிஞ்சுங்க, நமக்கு ஒரு 25 இல்லை ஒரு 30 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு 50 வயசுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணி சேமிக்க பழகிடணும். இந்த 20 வருஷத்துக்குள்ள நம்ம சேமிக்கிறது தான் அடுத்த 20 வருஷம் நம்ம ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நிம்மதியாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமிங்காக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் போயிட்டு நிச்சயமாக நம்ம வேலை பார்க்குற மாதிரியும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏஜ்க்குள்ளே நீங்கள் எப்படி சேமிச்சிடலாம். முக்கியமாக ஏன் தங்கத்தில் வாங்கணும், தங்கத்தில் முதலீடு பண்ணணும்னு சொல்கிறேன்னா, தங்கத்தோட மதிப்பு என்றைக்குமே உயருமே தவிர குறையவே குறையாதுங்க. அதேமாதிரி அப்படியே நீங்கள் குறையும்னு நினச்சிங்கனாலும், நீங்கள் வாங்கின அமௌண்ட்லேருந்து ஒரு ரூ. 500 அதிகபட்சம் போனால் ரூ. 1000 தான் லெஸ் ஆகுமே தவிர அதுக்கும் கீழே குறையவே குறையாது. ஆனால் டக்குன்னு கிடுகிடுன்னு ஏறும். நீங்கள் என்ன பண்ணால் அந்த கிடுகிடுன்னு ஏறுற டைமில் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை ஒரு இடம் வாங்க போகிறீங்க, தங்கம் எனக்கு தேவையில்ல, எனக்கு இப்போதைக்கு இந்த இடம் வாங்கணும், இந்த வீடு கட்டணும்னா நீங்கள் அந்த டைமில் ப்ளச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்தையோ வீடையோ வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் தங்கத்தில் ஏன் முதலீடு பண்ணலான்னு சொல்கிறேன்னா, தங்கன்றது நம்ம வாங்கி நம்ம வீட்டில் சேஃப்டியாக வச்சுக்க போகிறோம். அதனால் இதை யாரும் நம்மகிட்ட எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை திருடிடுவாங்கன்ற பயம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு உங்களோட எய்ம் ஒரு 30 பவுன் 40 பவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு யூஸ்க்கு ஒரு 10 பவுனை மட்டும் வச்சுட்டு ஒரு 30 பவுனை நீங்கள் லாக்கரில் வச்சுருங்க. ஏன்னா இவ்வளோ நகையை வீட்டில் வச்சு நிச்சயமாக நம்மளால் பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ பேங்க்கில் ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நகையும் சேஃப்டியாக இருக்கும். அதே நேரத்துக்கு பயம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க நகையை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க நகையுமே சரி, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச இடமா பார்த்து சேவ் பண்ணி வைங்க. ஏன் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல சேவ் பண்ணி வைக்க சொல்கிறேன்னா, ஏன்னா மோஸ்ட்லி நகையை பீரோவில் தான் வைப்போன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணுற கிச்சன் இல்லை சாமி ரூமு அந்த மாதிரி உங்களுக்கு மட்டுமே அந்த இடம் புழக்கமாக இருக்குது, இல்லை நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்த உங்களுக்கு தெரியும், வேறு யாரும் அந்த இடத்துல டச் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நகையை கொஞ்சம் பிரித்து வைங்க. ஒரே இடத்துல ஒரு பல்க் அமௌண்ட் நகையை வைக்கிறது கூட தப்பு தான். ஏன்னா நம்ம வீட்டில் எப்போ என்ன நடக்குன்றதும் யாருக்கும் தெரியாது. எங்கள் வீட்டிலேயே கூட குடியிருந்தவங்க வீட்டில் ஒரு தடவை திருடு போச்சு. அதனால தான் சொல்கிறேன், நகையை எப்போயும் குறிப்பிட்டு நகையை ஒரு இடத்துல பல்காக இது பண்ணுறதை விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு பிரித்து கொஞ்சம் வச்சு பழகுங்க. அதுவும் கூட ரொம்ப நல்ல பழக்கம்தான். அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க தங்கம் எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். தங்கத்தில் முதலீடு நான் சொன்ன மாதிரி தாங்க, லாபமாக நஷ்டமானு என்னை கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்லுவேன், லாபம் மட்டும்தான். ஏன்னா நம்ம அம்மாக்கள் வாங்கும்போது அந்த தங்கத்தோட ஒரு பவுனு எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் அம்மா 4000க்கு வாங்கினாங்க, நான் 3ஆவது படிக்கும்போது. இன்றைக்கி நான் ஒரு பவுன் எடுக்க போகிறேன்னா குறைஞ்சது 60லேருந்து 70 வச்சுக்கோங்க. தங்கத்தோட மதிப்பு 60 வச்சுக்கோங்களேன். அதுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி தான் நம்ம வாங்கணும். அப்படின்னும் போது அதோட மதிப்பு உயர்மே தவிர குறையாது. அப்படின்ற போது நீங்கள் எப்படி இப்போ இருக்க நகையை சேமிக்கலாம், இப்போ இருக்க நகையை எப்படி தக்க வச்சுக்கலான்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அடகு நகையை வைக்காதீங்க. அதே நேரம் அவசரப்பட்டு எந்த நகையும் விற்காதீங்க. ரொம்ப உங்களுக்கு அவசரம்னா கூட அடகு வச்சு, அதுவுமே இந்தியன் பேங்க் அந்த மாதிரி பேங்க் செக்டரில் வைங்க. பக்கத்தில் இருக்குது இல்லை நம்பிக்கையானவங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்டலாம் வைக்காதீங்க. ஏன்னா திடீர்னு அவங்க ஏமாத்துறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே நேரம் நீங்கள் பேங்க்கில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டி மீட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் விற்ற நகையை இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் போட்டு அந்த நகை 80 கிட்ட வந்துடும். அப்படின்னும்போது உங்கள்கிட்ட இருக்கிற நகையோட மதிப்பை உணருங்க. அவசரப்பட்டு நகைகளை எதையுமே விற்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நகையை சேமிக்கிறதுக்கு பாருங்கள். அடகு வச்ச நகையோ புது நகையோ சரி, அது எப்பயுமே சரிங்க, யாருக்கிட்டேயும் அடகு வச்ச நகையாக இருந்துச்சுன்னா சீக்கிரமே மீட்க பாருங்கள். புது நகையாக இருந்துச்சுன்னா அது எப்படி வாங்கலான்னு பாருங்கள். மொத்தமாக பல்காக போய் அமௌண்ட் கொடுத்து வாங்காதீங்க. அது செய்கூலி சேதாரம் எல்லாம் கட்டி நீங்கள் வாங்கும்போது அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு சீட்டாக போட்டு நகையை சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அதனால் சீட்டாக போட்டு நகையை சேமிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். குறைஞ்சது ஜிஆர்டியில் எனக்கு தெரிஞ்சு 100 மில்லிலேருந்தே காயின்ஸ் இருக்குது. நீங்கள் காயினாக கூட நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு இது புதுசு அப்படின்னு வச்சிங்கன்னா மாதம் ஒரு 1000 ரூபாய் சீட்லேருந்து சேருங்க. 1000 ரூபாயிலேருந்து முதல்ல சேமிக்க ஆரம்பிச்சிடும்.
இதை நான் போடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, ஒரு 2 மாதம் அந்த ரூ. 1000 உங்கள் மாத பட்ஜெட்டில் ரூ. 1000 சேமிக்க முடியுமான்னு பாருங்கள். 2 மாதம் சேமித்த காசையும் கையில் வச்சுக்கோங்க. என்னால் மாதம் மாதம் இதை கரெக்டாக சேமிக்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சு நம்பிக்கை ஆயிடுச்சுன்னா மட்டும் சீட்டு போடுங்க. ஏன்னா நிறைய பேர் அவசரப்பட்டு சீட்டு போட்டுருந்தாங்க. 2-3 மாதம் கட்டிட்டு 3ஆவது மாதம் விட்டுருதாங்க. நகை கடைகளில் பொறுத்த வரைக்கும் எந்த நகை கடைக்காரங்களும் திருப்பி அந்த பாதியிலே நீங்கள் விட்டு அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. அது கம்பெனிக்கு தான்ற மாதிரி பேசுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 2 தடவை 1 மாதத்துலேருந்து 2 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் இந்த அமௌண்ட்டை மாதம் மாதம் கரெக்டாக எடுத்து வைக்க முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்தோன்னா மட்டும் நீங்கள் போய் நகை கடையில் சீட்டை போட்டு ஜாயின் பண்ணி அதை ஆரம்பிச்சிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போதைக்கு எடுத்து செய்கூலி சேதாரம்லாம் கட்டுறதுக்கு நீங்கள் அப்போதைக்கு போய் ஒரு 100 மில்லி 200 மில்லின்னு நீங்கள் அப்படி ரூ. 1000 கட்டுறீங்கன்னா குறைஞ்சது இப்போ கரெக்டாக 1 கிராம் 1/2 மில்லி கிட்ட உங்களுக்கு வரும். ஏன்னா இன்றைக்கி நகையோட ரேட்டு 7000 தொடப்போகுது 1 கிராமோடது. அப்படின்னும்போது நம்ம எடுக்கும்போது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க 7000 தொட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 கிராம் 1/2 மில்லி உங்களுக்கு வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்து அதில் அதிகமாக சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பணம் சேமித்து மட்டுமே வாங்கணுங்க. நிறைய பேர் இப்போல்லாம் சொல்கிறாங்க, ஒரு நகையை அடகு வச்சு இன்னொரு நகை வாங்க. அதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியலை. நம்ம ஒரு அவசரத்துக்கு வைக்கிறது நல்லது தான். ஏன்னா அவசரத்துக்கு யார்ட்டையும் போய் நம்ம கேட்க முடியாது, கேட்டாலும் அந்த இடத்துல கிடைக்காது. அப்படின்ற பட்சத்துக்கு நல்லது. இப்போலாம் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நகையை பேங்கில் அடகு வச்சு அந்த நகை காசில் நீங்கள் நகை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி செட் ஆகும்னு எனக்கு உண்மையுமே தெரியலங்க. ஏன்னா ஒரு நகை புதுசாக நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரியே வச்சுப்போங்க. இப்போது ஒரு 1,00,000த்துக்கு நகையை நம்ம அடகு வைக்கிறோன்னு நினச்சிக்கோங்க. அதுக்கு பேங்கில் வந்து நம்ம அந்த அட்டைக்கு அப்புறம் அந்த நகை மதிப்பீட்டால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் அந்த மாதத்துக்குள்ள வட்டி எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கைக்கு ஒரு 95 கிட்ட வரும்னு நினச்சிக்கோங்க. 95க்கு போய் இன்றைக்கி எடுக்கிறோம்னா மினிமம் 1.5 பவுனுக்கிட்ட எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா செய்கூலி சேதாரம் ஒரு கடையிலையும் வேறு மாதிரி மாறும். ஜிஎஸ்டி மட்டும்தான் கரெக்டாக எல்லா கடையிலையும் இருக்கும். அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் போய் எடுக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. 1.5 பவுன் எடுக்கிறீங்க, திருப்பி இந்த 1 வருஷத்துக்குள்ளே அந்த நகையை நீங்கள் திருப்பணும். அப்படி உங்களால் திருப்ப முடியல, திருப்பியும் அட்டை போடணும். புது அட்டை போட்டு புது வருஷத்துக்கு நீங்கள் வட்டி கட்டி திருப்பி அதேமாதிரி அந்த நகை மதிப்பீட்டில் காசு கட்டி புது அட்டைக்கு காசு கட்டி நீங்கள் திருப்பணும். அப்படின்ற பட்சத்துக்கு இது ரெட்டை செலவு. உங்களால் திருப்ப முடியும்னா சந்தோஷம். ஆனால் இதுக்காக ஒரு அமௌண்ட்டு ஒதுக்க முடியலன்னா இதை வச்சு நம்ம வீட்டில் தின்ட்டுவாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து நம்ம என்ன சொன்னாலுமே நம்ம பேச்சு எடுப்படாது. ஏன்னா குடும்ப தலைவின்றவங்க வந்து அவங்க பொறுப்பு கரெக்டாக உணர்ந்து செய்யப்படணும். நம்மளால் அந்த அமௌண்ட்டை போட்டால் அந்த நகையை திருப்ப முடியும் அப்படின்னா ஓகே. அதுவும் இல்லாமல் அப்பயே போய் எடுன்றாங்களே, அதுக்கு செய்கூலி சேதாரம் எவ்வளோ வரும் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு 1.5 பவுன் கூட வராது. ஒரு பவுன் அரை கிராம் வரும். 1/2 கிராம் கிட்ட நம்ம செய்கூலி சேதாரமே கட்டணும். அப்படின்போது அப்படி செய்கூலி சேதாரம் கட்டினா கடைக்காரனுக்கு தான் லாபமே தவிர நமக்கு என்ன லாபம்னு நினச்சிக்கிட்டு இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போ ஒருத்தவங்க புதுசாக கல்யாணம் பண்ணி சேமிக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கலாம்னு பரவாயில்லங்க. இந்த மாதிரி போய் அடகு வை, கடன் வாங்கு, கடன் வாங்கி குடும்பம் நடத்தப்பெல்லாம் சொல்லியே கொடுக்கக்கூடாதுங்க. இருக்கிறதுக்குள்ளே என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கடன் கூட வாங்க வேணாம், சேமிக்க கூட எனக்கு தெரிஞ்சு வேணாங்க. இருக்கிறதுக்குள்ளே குடும்பத்தை நடத்தணும். ஏன்னா நம்ம வீட்டுக்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த காசை மிச்சப்படுத்தலைனாலும் பரவாயில்ல, அவங்கள கடைக்காரங்க முன்னாடி கை கட்டி நிற்க மட்டும் வச்சிடக்கூடாது. அதை மட்டும் நம்ம எப்போயுமே உணர்ந்து செயல்படணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாளைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு தெரியல. ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம இல்லைன்னா அழுவுமே தவிர கடைக்காரன் ஆக்கி விட்டு போயிட்டான், பொம்பளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு மட்டும் நம்மளை யாரும் எந்த பழிச்சொல்லும் சொல்லாத அளவுக்கு வாழ்ந்து இருந்துட்டு போகணுன்னு தான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுக்குள்ளே சேமிக்க பாருங்கள். அதிகபட்சமாக கடன் மட்டும் வாங்காது. வீட்டில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை படிப்பு செலவுக்கு அப்படின்னும் போது கடன் வாங்குறது நல்ல விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கூட நகையை நம்ம எப்படியாவது திருப்பிடணும்னு நினைப்போம். ஏன்னா அது நல்ல விஷயம். ஒருத்தவங்களுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லைன்ற பட்சத்துக்கு நகையை விற்று கூட செலவு பண்ணலாம். அதை மிஞ்சி வீட்டில் இருக்க நகையோ வீட்டில் இருக்க செலவு பண்ணாமல் இப்படி சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல.